சம்மர் வந்தாலும் வந்துச்சு, நம்ம சாஷா பாப்பாவை சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு ஒரு நாள் சாப்பிட்றான், ஒரு ஒரு நாள் வந்து ரொம்பவே வந்துட்டு படுத்துறான். ஸோ காலையிலேருந்து சாப்பிடல, நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து அப்படியே படுத்துகிட்டே இருந்தார். ஓகே, இதுக்கு மேலே இவன் சாப்பிட்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டைஜஷன் வந்துட்டு சிரப் வாங்கிட்டு வந்தாச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சாரோட ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அப்படியே வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிக்கன் கிரேவி வந்து அவனுக்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுத்தா ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஊட்டி தான் விடலாமே அப்படின்னா ஒரு வாய் சாப்பிட்றான், ஒரு வாய் வந்து பாருங்கள் எனக்கு தெரியாதான் அவனோட காலில் துப்புனான். அது மாதிரி துப்பி வந்துட்டு கடைசியாக கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட வச்சுட்டேங்க. தண்ணி குடிடான்னு நானும் சொல்கிறேன், தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும். ஸோ அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே அவனுக்கே அந்த மருந்து ஊட்டினதால பசி எடுத்து அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பெட்டெல்லாம் இந்த மாதிரி தான் ராவடி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு இவன் பண்ணும்போது கோவம் வரல, அவ்வளோ ஒரு க்யூட்னஸ் தான் தெரியுது. இருந்தாலும் அவங்க